மார்க்கெட் ரேட்லேருந்து கம்மியாக தான் இருக்கும். ஆன்லைன்லையும் சரி நீங்கள் ஸ்டோரும் சரி அதுக்கு எதை கம்பேர் பண்ணால் நம்மள்ட்ட கம்மியாக தான் இருக்கும். iPhone 7 வந்து கொஞ்சம் டாப் மூவிங்கான மாடல். ஆனால் இப்போ அப்டேட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது. ஸோ இதனால் 10,000 வரும் இது. iPhone SE இது ரொம்ப பட்ஜெட்டான ஃபோன். இது டியூவல் சிம். இது iPhone 11 பைனிக் சிப் இருக்கும். பேட்டரி நல்லா நிற்கும். இது கண்டிஷன் நல்லா இருக்கும். இது 64GB. இது 14,000 வரும். 14. எப்போவுமே இதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஈவன் இது வந்து 4G இருந்தாலுமே இதுக்கு இப்போவுமே இது நாங்கள் எப்போ வச்சாலும் அது வந்து எங்களுக்கு வந்து டிமாண்ட் தான். அது 13 Pro Max. இது 128GB. இது ஆப்பிள் கேர் ப்ரொடக்ஷன் பிளானோட இருக்கு. பேட்டரி 94ல இருக்கு. ஆப்பிள் கேர் ப்ரொடக்ஷன் 9 month இன்னும் ரிமைனிங் இருக்கு. அடுத்த செக்மெண்ட் தான் 512GB. இதுலேயே ப்ளூ கலர்லேயே 512GB பார்த்தீங்கன்னா இது பேட்டரி ஹெல்த் 100ல இருக்கு. 8 month வாரண்டி ரிமைனிங் இருக்கு. ஆமாம் ஆப்பிள் வாரண்டி இருக்கு. 92,000 வரும் இது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மார்க்கெட் ராஜா. என்னோட பேர் Bharani Selvaraj. எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இப்போ நம்ம ஆக்சுவலாக இப்போ சென்னையில் Pryzma கேஜெட்ஸ் இங்கே இருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா மன்னடி மெட்ரோலேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் தான் இருக்காங்க. ஸோ பிரதர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ப்ரீமியமான ஐஃபோன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. செகண்ட்ஸும் இருக்குது அண்டு யூஸ் மொபைல்ஸும் இருக்குது, பாக்ஸ் பீசஸும் இருக்குது. பாக்ஸ் பீஸை இப்படி கம்மியாக பண்ணி கொடுப்பீங்களா ப்ரோ மார்க்கெட்டோட? ஆமாம் கண்டிப்பா. அதனால தான் மற்றவங்களுக்கு நம்மளுக்கு டிஃபரன்ஸ் இருக்க காரணமே ஒன்று தான். ஸோ ரேட் நம்மளுக்கு நல்லா கம்மியாக தான், மார்க்கெட் ரேட்லேருந்து கம்மியாக தான் இருக்கும். ஆன்லைன்லையும் சரி நீங்கள் ஸ்டோரும் சரி அதுக்கு எதை கம்பேர் பண்ணாலும் நம்மள்ட்ட கம்மியாக தான் இருக்கும். எல்லாமே வீடியோ பற்றி பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி வெல்கம் டு சேனல் ப்ரோ. வெல்கம் டு எங்கள் ஷாப். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கரெக்டாக சொன்னால் அட்ரஸ் கரெக்டாக சொல்லிட்டேன். அட்ரஸ் நான் கரெக்டாக சொல்கிறீங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மக்கள் புரியுது? புரியல ப்ரோ. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்ம பண்ணுறது வெறும் ஐஃபோன்ஸ் மட்டும் தான். ப்ரீமியமான செக்மெண்ட். எந்த மாடல் சாம்சங் சரி OnePlusம் சரி எந்த மாடல் போனால் நம்ம ப்ரீமியம் செக்மெண்ட்ஸில் பண்ணுறது நம்ம. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறவங்களுக்கு 10,000லேருந்து நம்ம 14 Pro Max 1TB வரைக்கும் நம்மள்ட்ட ஸ்டாக் கொடுத்தோம். 14 Pro Max வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன வச்சிருக்கீங்க ப்ரோ? இன்னைக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா iPhone 7 பார்க்கலாம். iPhone 7 வந்து கொஞ்சம் டாப் மூவிங்கான மாடல். ஆனால் இப்போ அப்டேட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது. ஸோ இதனால் 10,000 வரும் இது. 10,000. என்ன இது பேட்டரி அண்ட் என்ன பேட்டரினா இதில் 100ல இருக்கும். அது மோஸ்ட்லி பெரும்பாலும் iPhone 7ம் சரி 8ம் சரி 100ல தான் இருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணனால பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் மோஸ்ட்லி ரீப்ளேஸ் பண்ணி தான் இருக்கும் அது. ஏன்னா அது ரொம்ப இயர் வந்த மாடல். அது பழைய மாடல்னால அது எக்ஸுமே மோஸ்ட்லி இப்போ பெரும்பாலும் இதான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும். அடுத்த பட்ஜெட்டில் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே இந்த கொஞ்சம் கேமிங் தான் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குனா இந்த 7+ இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 அந்த மாதிரி வரும். 128GB. இதுலேயே நம்மள்ட்ட 3 ஸ்டாக் 3 இது இருக்குது. 3மே பிளாக் கலரில் இருக்குது. அதனால் 3மே 7+ 128GB. ஸோ அடுத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா iPhone 8. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் இருக்குது. இந்த 16.2 வரைக்கும் இதில் அப்டேட்ஸ் இருக்குது. 64GB. இது 12,000 வரும். ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு 2GB 3GB சம்திங் இருக்கும். ஆமாம், இதுக்கு ரேம் விஷயம் இல்லை, iOS தான் மேட்ரு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா iPhone SE. இது ரொம்ப பட்ஜெட்டான ஃபோன். இது டியூவல் சிம். இது iPhone 11 பைனிக் சிப் இருக்கும். பேட்டரி நல்லா நிற்கும். இது கண்டிஷன் நல்லா இருக்கும். இது 64GB. இது 14,000 வரும். 14. இதுலேயே மார்க்கெட்லனா ஒரு 16 to 17 அந்த ரேஞ்சில் வரும். 3,000 ஒரு டிஃபரன்ஸ் எப்பயுமே இருக்கும். ஒரு கம்பேரிட்டிவ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே ஒரு 1,000 to 2,000 to 3,000 வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆமாம், ஒரு டிஃபரன்ஸ் இருந்ததுனால மார்க்கெட்னா நான் ஸ்டோரும் சொல்லலை, அதர் ஷாப்ஸ் வேறு ஷாப்ஸுக்கும் நம்மளுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா SE. இது 128GB. இது இதுலேயே நான் இதை காமிச்சேன்ல, இல்லை 128. இது 17 to 16 அந்த ரேஞ்சில் வரும். ஆமாம், கண்டிஷன் பேட்டரி பொறுத்து தான் ரேட் மாறுறதும் சரி. நானுமே பார்த்தேன். இப்போ இந்த கேப்ல நிறைய பேர் கிஃப்ட்டுக்கு நிறைய வாங்கிட்டு போனாங்க ஐஃபோன். ஆமாம், கிஃப்ட் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு போவாங்க. அவங்க பர்சனல் யூஸ் பண்ணுவாங்க. 3 கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி 3 பேருமே அதான். ஒரு சில பேர் ஒரு சில டிஃபரன்ஸ், ஒரு சில பேருக்கு ஒரு தாட்ஸில் வருவாங்க. ஒரு சிலர் சும்மா பார்க்கணும்னு வருவாங்க. சும்மா பார்க்க வந்து வாங்கிட்டு போகிற பேர் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி இதே பர்டிகுலராக வேணும்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் சாய்ஸ் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ப்ரிஃபரன்ஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் காமிச்சிட்டு இருக்கோம். அந்த ப்ராசஸ் தான் நம்ம ப்ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா iPhone X. இது 256GB. ஆமாம், இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 22, 23 அந்த ரேஞ்சில் நீட்டாக இருக்கும். இது அதுலேயே XS பார்த்தீங்கன்னா அடுத்த மாடலில் XS. இது டியூவல் சிம். இது XS சிங்கிள் சிம்மு. இது டியூவல் சிம்மு. இதுலேயும் பேட்டரி ஒரு ஆமாம், இது வந்து ஒரு 26 அந்த ரேஞ்சில் வரும். ஆமாம், கோல்டு கலர். இதுலேயே XS Max பார்த்தீங்கன்னா 256GB, 30, 31 அந்த ரேஞ்சில் வரும். ஒரு ஏற்ற மாதிரி செக்மெண்ட் மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா 11 வந்து இதுக்கு நான் எக்ஸு காமிச்சேன்ல, அதுக்கு 100 இருக்கும். மேக்ஸிமம் 90 அந்த ரேஞ்ச். அதான் சொன்னேன், அதனால் ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா அது ஒரு
4 இயர்ஸ் முன்னாடி வந்த மாடல்ஸ் அது. இப்போ எக்ஸஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸில் இருக்கனால ஒரு 83, 84, ஒரு 90 மேக்ஸிமம் எல்லாமே 80க்கு மேலே தான் இருக்கும் பேட்டரி. ஆமாம், 80க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு கரெக்டான ப்ராப்பர் அது. ஒரு 80 கீழே 79 வந்தாலுமே உங்களுக்கு ஆப்பிள்லேயே ஆத்தரைஸ்லேயே வந்து உங்களுக்கு மெசேஜ் காமிச்சிடும். நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு 17% பேட்டரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சர்வீஸ்ன்னு காமிச்சிடும். ஓகே ஓகே. அது கேப்பபிள் இல்லை, உங்கள் சார்ஜ் உங்களுக்கு சீக்கிரம் ட்ரைன் ஆகும். ஒரு 80 அபோவ்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ்காண்டி. இப்போ நாங்களே ஒரு 79 எடுத்துட்டு வந்தாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் அதை பை பண்ணிவிட்டு நாங்கள் பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவோம். ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் நாங்கள் சேல் பண்ண முடியும். அது கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸை சொல்லியே கொடுத்துருவோம். இது மாற்றிருக்குன்னா அது மாற்றிருக்கு, இல்லைன்னா இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா 11 இது வந்து எப்போ வச்சாலும் லட்டு தான். அது அந்த மாதிரி ஸ்டாக் இது எப்போவுமே இதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஈவன் இது வந்து 4G இருந்தாலுமே இதுக்கு இப்போவுமே இது நாங்கள் எப்போ வச்சாலும் அது வந்து எங்களுக்கு வந்து டிமாண்ட் தான். அது ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு 5 பீஸ் இருந்துச்சு, நீங்கள் வந்த டைம் 2 தான் இருக்குது. இதுவும் நாளைக்கு இருக்குமான்னு எங்களுக்கே ஷியோராக தெரியாது. ஏன்னா 11க்கு வருது அந்த மாதிரி டிமாண்டான மாடல். இது பேட்டரி பேக்கப் சூப்பராக நிற்கும். அது வந்து 3100 mAh. அது உங்களுக்கு கம்பேரிட்டிவ் 12 கம்பேர் பண்ணல உங்களுக்கு 11 வந்து பெஸ்ட் பேட்டரி பேக்கப். அது அதே மாதிரி அது வந்து ரொம்ப டாப் மூவிங்கான மாடல்ஸ். அது கலர்ஸும் சரி இதுவும் சரி நல்ல ப்ரிஃபரன்ஸான மாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா 5G செக்மெண்ட்டில் 12 மினி 64GB. இது வந்து ரொம்ப ரேர்லி அந்த விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இது வாங்குவாங்க. மினி ஆமாம், என் கைனா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் இருக்கும். எனக்கு இல்லை இது. 13 மினியும் அதுவும் ஒரே சைஸ் தான். அது ரெண்டுமே ஒரே சைஸ் தான். சிமிலாரிட்டி உங்களுக்கு கேமரா மட்டும் கொஞ்சம் டைமெட்டிக் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பட் சார்ஜ் வைஸ் உங்களுக்கு 13 மினி நல்லா நிற்கும். 12 வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுங்க. இது வந்து 2200 mAh தான் இருக்கும் அது மினியில். ஸோ உங்களுக்கு 13 மினி கொஞ்சம் ஜாஸ்தி 2800 mAh இருக்கும். ஸோ நீங்கள் பட்ஜெட்டாக அந்த மினி அந்த செகண்டரி ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஜஸ்ட் காலுக்கு அது ஒரு 5G மாடல்னால அது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும். அதோட ரேட் 64GB வந்து 25,000 வரும். 25. ஆமாம், இதுலேயே 128னா ஒரு 29 அந்த ரேஞ்சில் வரும். 4000 5000 கண்டிஷன் பொறுத்து தான். இதுலேயே 246 தான் 33 கிலோ வரும். ஆனால் 246 ரொம்ப ரேர் இந்த மாதிரி மாடல்ஸில். ஆமாம், 246 அதில் வாங்க மாட்டாங்க மோஸ்ட்லி. பெரும்பாலும் 13 Pro போயிடுவாங்க. இப்போ 13 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் சேல் ஆகிறது 246 மட்டும்தான் இருக்கும். ஏன்னா 512க்கும் சரி 128க்கும் சரி காம்பேக்டாக இருக்குது 246 தான். எல்லாருக்குமே அது காம்பேக்டாக போயிடும். ஒரு சில பேர் ஸ்டோரேஜ் இல்லாத 128 போயிடுவாங்க. ஒரு சில பேர் இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ்னால் வந்தாங்கன்னா 1TB 512 அந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் எடுத்துகிட்டே இருக்கணும். அவங்க ரீல்ஸோ எந்த வீடியோவோ சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அவங்க 512 1TB தான். அவங்க 246 128 கேட்டகரி வர மாட்டாங்க. இப்போது சும்மா நார்மலாக ஃபோட்டோஸ் எடுக்காமல் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க 128 கேட்டகரி வைப்போம். இப்போ ஈவனாக என்ன எல்லாமே டிபெண்டான இருக்க யூஸ் பண்ணுவாங்க 246 யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா iPhone 14 இது. யாரும் கன்ஃபியூஷன் ஆன வேணா, இது வந்து 13 மாதிரியே இருக்கும். இது 14 இது. இது ஆக்சுவலி 14 10 month வாரண்டியோட இருக்கு. ஆப்பிள் வாரண்டியே இருக்கு. இது பில் பண்ணிருக்கிறது 80,000 பில் பண்ணிருக்காங்க. நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா 61,000 வரும். 61,000 வரும். 10 month வாரண்டி யூஸ்டு ப்ராடக்ட் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்ன 13 Pro Max இது 128GB இது ஆப்பிள் கேர் ப்ரொடக்ஷன் பிளானோட இருக்கு. பேட்டரி 94ல இருக்கு. ஆப்பிள் கேர் ப்ரொடக்ஷன் 9 month இன்னும் ரிமைனிங் இருக்கு. இருக்கு. இதோட இப்போ ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன்லேயும் சரி எங்கேயும் சரி ஸ்டாக் கிடைக்காது புதுசு. ஸோ அதை ப்ரிஃபர் பண்ணுறவங்க இது வாங்கிட்டு போயிடலாம். இது வந்து 79,000 வரும். அது இதுலேயே அடுத்து 256GB. இது ப்ளூ கலர் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக விட்டுருந்தாங்கல்ல. 13 சீரீஸில் வந்தது ப்ளூ கலர், 14 சீரீஸில் பர்பிள் கலர் வந்தது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 256GB. இது சொன்னல இது காம்பேக்டானது. இது ஒரு 85 to 86 அந்த ரேஞ்சில் வரும். இதுக்கு இன்னும் 4 month வாரண்டி ரிமைனிங் இருக்குது. ஆப்பிள் வாரண்டியும் இருக்கு. பெரும்பாலும் பெரிய மாடலுக்கு வந்து ஆப்பிள் வாரண்டி இருந்துரும். அட்லீஸ்ட் 1 month இருக்கும். ஏன்னா இப்போ வந்து லேட்டஸ்டாக வந்த மாடல்ஸ் இல்லை அது. ஸோ அதனால பெரும்பாலும் அவங்களுக்கு வாரண்டியோடய ப்ரிஃபர் பண்ணி தான் நாங்கள் கொடுக்க போவோம். அடுத்த செக்மெண்ட் தான் 512GB. இதுலேயே ப்ளூ கலர்லேயே 512GB பார்த்தீங்கன்னா இது பேட்டரி ஹெல்த் 100ல் இருக்குது. இன்னும் 8 month வாரண்டி ரிமைனிங் இருக்குது. ஆமாம், ஆப்பிள் வாரண்டி இருக்குது. 92,000 வரும். இது அடுத்து நான் சொன்னேன் இது வந்து குரூப்பில் டூப் மாதிரி இருப்பார் தனியாக. ப்ரீமியமில் இது சாம்சங் 22 Ultra. இது 65,000 வரும். ஆமாம், இன்னொரு 4 month வாரண்டி ரிமைனிங் இருக்குது. இது புதுசு இப்போ ரேட் ஆஃபரில் இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலி ரேட் ஏற்றிருக்கோம் 96 ஒரு 96 98ல் இருக்குது. அதே மாதிரி இதுலேயே 22 இருக்குது. 22னா 256GB. யூஸ்டு ப்ராடக்ட்னா ஒரு 42 40. 21 Ultraனா ஒரு 42.
அந்த ரேஞ்ச் இருக்குது 22+. அதில் ப்ரீமியம் செக்மெண்ட் தான் நாங்கள் பண்ணுறது. Fold 3, Fold 4 அண்ட் Flip 4, Flip 3. நீங்கள் சொன்ன மாதிரி நானுமே இப்போ ஐஃபோனில் 13 Pro Max தான் பார்த்தேன். ஓகே, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நம்ம நிறைய வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம்ல, அந்த 512 தான் உங்களுக்கு நான் செட் ஆகும். அதான் இன்ஃப்ளூன்சருக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதுதான். ஏன்னா நீங்கள் ரீல்ஸோ சரி வீடியோவோ சரி பேக்கப்புக்கு நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் உங்களுக்கு அது ஸ்டோரேஜ் இருக்கும். இது மட்டும் ட்ராவல் நிறைய பண்ணிட்டே இருக்கனால ட்ராவல்ஸ் அதான் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு சில பேரோட ஸ்டோரேஜ் அதிகமாக வேணும், 13 Pro என்னால் போக முடியாதவங்களுக்கு நாங்கள் 12 Pro Max வச்சுருக்கோம். 12 Pro Max வந்து இது வந்து பிராண்ட் நியூ மாதிரி இருக்கும். இது டெமோ ஸ்டாக், இது நான் ஆக்டிவ் டிவைஸ்ன்னு காமிக்கும். இது இது பார்த்தீங்கன்னா யாருமே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கும். வாங்கி ஆக்டிவ் பண்ணுறது. ஆமாம், இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வாரண்டி ஷாப் வாரண்டி 5 months கொடுத்துருவோம். பட் இது நான் ஆக்டிவ் டிவைஸ்னு வரும், பிராண்ட் நியூ, யாரும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இதோட ரேட் 70,000 வரும். அது இதுலேயே 2 கலர்ஸ் இருக்கும், கோல்டும் சில்வரும் அவைலபிள் இல்லை இப்போ. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 11 Pro Max. இவரும் வந்து பேட்டரிக்கு பேர் பண்ணவர். ஸோ இவர் 512GB. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 48 வரும். பேட்டரி ஹெல்த்னா 86% இருக்கு. ஸோ சார்ஜை பொறுத்த வரைக்கும் சூப்பராக நிற்கும். அதில் வந்து அதுக்கு ஒரே சொல்ல வேணாம். ஆமாம், அவங்க எல்லாமே ஒரே ஓரியன்ட் தான். 11 Pro 11 Pro Max எல்லாமே ஒரே சீரீஸில் வந்தது. ஆமாம், யூஸ் பண்ணுறது அது நல்ல சார்ஜ் நிற்கும். 11 ஐஃபோனில் பெஸ்ட் பேட்டரி பேக்கப்னா 11 சீரீஸ் தான். அதுக்கப்புறம் தான் 13 சீரீஸ் வந்தது. உங்களுக்கு 12 சீரீஸில் எதிர்பார்க்க அவ்வளோ எம்ஏஹெச் கம்மி தான். அதுலேயே அவங்களே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தது தான் அது. ஸோ அதில் பொறுத்தவரைக்கும் 13, 14 எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு இதாச்சோ அது மாதிரி அது 11 ஆமாம், 11 சீரீஸ் நல்ல சீரீஸ். அடுத்து பிராண்ட் நியூவில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 14 Pro Max இருக்குது. இது பிளாக் கலர் இருக்குது, இதில் பர்பிள் இருக்கும். இதில் பர்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட ரேட் பார்த்தீங்கன்னா 1,33,000 வந்துருச்சு. 256GB. இதிலே 128GB பார்த்தீங்கன்னா 1,22,000, 21. இதிலே ப்ரோனா 128, 1,15,000, 14. அப்புறம் 256GBனா 1,21,000. அந்த ரேஞ்ச். அதுலேயே ஏர்பாட்ஸ் 2 Pro இருக்குது, அதுவும் 21,500 அந்த ரேஞ்சில் வரும். அதே மாதிரி மேக்புக்கு, ஐபேடு, ஸோ எல்லாம் ஆப்பிள் அக்சசரிஸ் அது வந்து ரெக்யர்மெண்ட் இருந்தால் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். வாட்சஸ் iWatch 8 இருக்குது, iWatch அல்ட்ரா இருக்குது. அல்ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 78,000 வரும். பிராண்ட் நியூ வித் 1 year அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1,90,000 கிட்ட இருக்கு. உங்களுக்கு ஆப்பில் பொறுத்த வரைக்கும் ஒரே பயம் கிடையாதது இன்டர்நேஷனல் வாரண்டி. எங்கே வேணால் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால கஸ்டமரும் சரி எதுவும் சரி யாரும் பேனிக் ஆகவும் அவசியம் இருக்காது. வாரண்டி இருக்கனால இங்கே பிரச்சனை இல்லை, எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். எந்த கண்ட்ரி இன்டர்நேஷனல். சாம்சங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியன் வாரண்டி மட்டும்தான். சாம்சங்கும் சரி OnePlusம் சரி இந்தியன் வாரண்டினா இந்தியாவில் மட்டும்தான் கிளைம் ஆகும். ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் வாரண்டினால நீங்கள் எங்கே வேணாலும் தாராளமாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட அதுலேயும் உங்களுக்கு வந்து அபோட்டில் வந்து காமிச்சிடும், எந்த மாடலுக்குமே பார்க்க முடியாது எவ்வளோ நாள் வாரண்டி ரிமைனிங் இருக்குன்னு. இப்போ ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் வாரண்டி இருந்துச்சுனாவே ஒரு கஸ்டமருக்கு நாலேஜே இல்லைனாலும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒரு ஆப்பிள் பற்றி நாலேஜே இல்லை, அபோட்டில் நீங்கள் சிம்மோ ஆப்பிள் ஐடியோ கிரியேட் பண்ணிட்டு அபோட்டில் போட்டிங்கனாவே உங்களுக்கு எல்லாமே காமிச்சிடும். அதில் அதான் நாலேஜே இல்லாதவங்க கூட அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். பயம் இருக்கும் ப்ரோ, ஆப்பிள்னா எல்லாமே உள்ள இன்டர்ஃபேஸே வேற மாதிரி இருக்கும், எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாது. ஆமாம், அது ஒன்று. அதுக்கு மேலே ஒரு சில பேருக்கு என்ன பயம் இருக்குன்னா எதுவும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா, டிஸ்பிளே சேஞ்சு அந்த சேஞ்ச் இந்த டூப்ளிகேட்டாக வச்சுருவாங்க. ஆமாம், அந்த மாதிரி இருக்கிறது வந்து இதில் வந்து எதுவுமே சேல் பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த மாடலுமே நீங்கள் எந்த மாற்றினாலுமே இப்போ ஒரிஜினலாக நீங்கள் டிஸ்பிளே ஆப்பிள் ஆத்தரைஸில் மாற்றினாமே ஜென்யூன் பார்ட் ஹாஸ் பீன் சேஞ்ச்னு காமிக்கும். அது இப்போ உங்களுக்கு ஃபோன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தராங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஃபோன் கம்ப்ளைண்ட் இருக்குது, வாரண்டி ரிமைனிங் இருக்குது, நீங்கள் ஷோரூமில் போயிட்டு வேறு ஃபோன் வாங்கினீங்கன்னா அந்த ஃபோனில் ஒரு மென்ஷன் ஆகிருக்கும் யுவர் ரேர் பார்ட் ஹாஸ் பீன் சேஞ்ச்டுன்னு. ஸோ கஸ்டமருக்கு அது வந்து தெரிஞ்சிடும். இப்போ நாங்களே சொல்லலைனாலும் கஸ்டமர் பார்த்து என்னது ப்ரோ இதுன்னு கேட்டாங்கன்னா நாங்கள் அது ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஸோ எனக்குன்னு இல்லைனாலும் எல்லா இடத்துலையும் அது வந்து தெரிஞ்சிடும். இது ரீப்ளேஸ்மெண்ட்னா அது இந்த எம் பார்ட்டுன்னு பார்க்குறது வேற, அது ஒரு குரூப் இருக்கும். ஸோ இந்த பாட்டு வந்து அதுலேயே உங்களுக்கு மென்ஷன் ஆகிடுது. ஸோ அதனால உங்களுக்கு ப்ராப்ளமே தேவை இருக்காது, நீங்களே உங்கள் நாலேஜ்லேயே வாங்கிட்டு போயிடலாம். நீங்க டைரக்டா வந்து இது பண்ண அவ்வளோ ரெக்கமெண்டேஷன் இருக்கு, அவ்வளோ பேர் வராங்க, நம்பி வராங்க. ஸோ 4 பேர் சஜஷன் பண்றாங்கன்னா
நாங்கள் அந்த பேரை நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி காப்பாற்றிக்கணும். நாங்கள் பாட்டு என்ன சொன்னால் பண்ணாங்கன்னா நான் நீ சொன்னேன் நான் வந்தேன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடக்கூடாது. அந்த பேர் மட்டும் எங்களுக்கு சொல்லியிருக்கணும். ஸோ அதுக்காண்டியே நாங்கள் வந்து ஒன்று மேனேஜ் பண்ணி பார்க்கறது பார்த்து பண்ணுறது. கண்டிப்பாக ப்ரோ உங்கள் பிளாக் பேரை சொல்லுங்க, கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம். ரொம்ப நன்றி ப்ரோ, டைம் கொடுத்து சந்தோஷமாக பார்த்தது இல்லை. தேங்க்யூ ப்ரோ. ஸோ அதான் மறுபடியும் சொல்கிறேன், எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிஸ்மா கேஜெட்ஸ் மண்ணடி, சென்னை மண்ணடி மெட்ரோ இருக்கும். மண்ணடி மெட்ரோ வந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும். ஸோ பிரதர் நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மேப் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் மெட்ரோ வந்து ஈஸியாக இருக்கும், வண்டியில் மெட்ரோ வந்துடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெட்ரோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த பார்ப்போம், சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. டாட்டா, பாய்.